சீரியஸா செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது நல்லா இருக்கோ பண்ணுறேன். அது வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஃபிலிம்ஸாக இருக்கட்டும். கெரியரில் டெஃபினட்டாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ரோல்ஸ் எல்லாம் லைக் கேமியோஸாக இருந்துச்சு. ஒரு நாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவீங்க. ஸோ மேபி ரோட் சேஃப்டி, ரோட் அவேர்னஸ் அந்த ரிலேட்டடாக ஏதாவது பண்ணேன். ஃபீமேல்ஸோட சேஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் இதுல ஏதாவது பார்ட் 2 வெர்ஷன் 2 ஏதாவது வரப்போதா? ஒரு 2 இருக்கு, விலங்கு 2 இருக்கு. என்ன இந்த வாரண்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கொலை கேஸா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கொள்ளையா இருந்தாலும் சரி, அவங்களோட அப்ரோச் ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்து போலீஸ் சம்பந்தப்பட்ட ஆப்ஜெக்டா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், இல்ல பீப்புளா இருக்கலாம். இது எது வேணா நீங்க வந்து சொல்லலாம். கமிஷனர், கான்ஸ்டபிள், லத்தி, சூப்பர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். வேற ஒன்று சொல்லுங்க. சில ஹீரோஸோட பேர் சொல்லுவேன், உங்களுக்கு டக்குன்னு மனசுல தோன்ற அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லணும். அஜித் சார். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹம்பிள். இது ஒரு பெருசா இருக்கும் போலயே அஜித் சார். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வாரண்ட் வெப் சீரிஸோட டீம் கூட இருக்கோம். எஸ், நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து கோண்டஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து நம்ம இன்னைக்கு ஜாலியாக வந்து இன்டர்வியூவில் நிறைய கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் நிச்சயமாக உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் அடுத்து இருக்க போதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை பற்றி நிறைய நம்ம வந்து கேட்போம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பிரதர், உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஸோ நிறைய நல்ல படைப்புகள் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு சடனாக ஒரு ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த உடனே எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி வியப்பா இருக்கு. என்ன இது ஆச்சரியமா, நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பார்க்கறதுக்கு. சீரியஸாக இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அந்த டக்குன்னு உடனே அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த நரேட் பண்ணும் போதே உடனே இந்த ரோல் ஓகேன்னு சொல்லிட்டீங்களா? எப்படி அப்படி இருக்கா? அப்படி உங்களுக்கு பார்த்த உடனே என்னன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. இது நம்ம டீம் பசங்க நம்மளா சேர்ந்து எழுதுனது. பட் இதுக்கு ஒரு புதுசாக நடிக்கிற ஒரு ஆள் தான் தேவை. அதனால இது வந்து இந்த ஷார்ட் டைம் இந்த கதை பண்ணனால, எடுத்து முடிக்கணுங்கிறனால, இந்த கதையை பற்றி நல்லா தெரிஞ்சு இதை கரெக்டாக புரிஞ்சுட்டு நடிக்கிற மாதிரி ஒருத்தர் வேணுங்கிறப்போ அப்புறம் டைரக்டர் வந்து நீ பண்ண நல்லா இருக்கும். நான் இதில் வேற ஒரு கேரக்டர் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதனால் இதை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி அப்புறம் ஆடிஷன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நடிக்க ஆரம்பிச்சு. சூப்பர் ப்ரோ, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வரும் கூடிய சீக்கிரத்தில். தமிழ் உங்களுக்கு இது 3rd சீரீஸ் இன் ஜி ரொம்ப வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு உங்ககிட்ட, உங்களுடைய நடிப்புல இருந்து. இங்கே செட்டில் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்களா? வெப் சீரிஸே செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படின்லாம் இல்லை. வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது நல்லா இருக்கோ பண்ணுறேன். அது வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஃபிலிம்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எது. இந்த சீரீஸ் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? இந்த சீரீஸில் நான் முன்னாடி பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஐவ் நெவர் பிளேட் ஒரு டவுனில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், ஒரு நர்ஸ் ஐ பிளேட் பிஃபோர். பட் இந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் டவுனில் ஒரு இருக்கிற பொண்ணு ஐ நாட் பிளேட். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் மேம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்க ட்ரெய்லர் லான்ச்ல பேசும்போது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா என்ன சொல்ல ஆரம்பிச்சு. இப்போ வந்து நிறைய பேர் இன்ஸ்டால நிறைய போஸ்ட் வந்து லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஆமாம், என் கெரியரில் டெஃபினட்டாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ரோல்ஸ் எல்லாம் லைக் கேமியோஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ரோலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திஸ் த மைல் ஸ்டோன் ஃபார் மீ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லார் லைஃப்லயும் வந்து ஒரு போலீஸ் அனுபவம் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், இல்லை கெட்ட விஷயமா இருக்கும். இந்த அனுபவத்தை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம், சின்னதாக வந்து ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? அது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் போலீஸா இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். நான் முதல்ல வந்து பிரசாந்த் சார் ஆரம்பிக்க விரும்புறேன். நீங்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, இவங்க 2 பேர் வந்து கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்க உங்ககிட்ட இருந்து. ஸோ உங்களுக்கு போலீஸ் கிட்ட ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் லைஃப்ல, அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். ரீசெண்டாக ரோட்ல ஏதோ லைக் அந்த இடத்துல நான் யூட்டர்ன் எடுத்திருக்க கூடாது, அந்த மாதிரி ஏதோ. தென் ஹி வாஸ் லைக் ஓகே போமா, டிராஃபிக் போலீஸோட சின்ன ஐ ஹேவன்ட் ஹேட் அவ்வளோ பெரிய இன்ட்ராக்ஷன் டு பி வெரி ஆனஸ்ட் காப்ஸோட இது வரைக்கும். வாழ்க்கையில் பெரிய இன்சிடென்ட் சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் நடந்தது இல்லை. இனியும் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க.
நான் வந்து ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தப்போ ஹெல்மெட் போடல 2 பேரும். ஸோ பிடிச்சி ஓரமாக நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்தாங்களா? நான் தனியாக நின்றுருந்தேன், ஃப்ரெண்டு போய் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து இன்னும் நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பிடிக்கவே இல்லை. எனக்கு அது கஷ்டமாக இருந்தது, கோவம் வந்துச்சு. அவங்கள மட்டும் பிடிக்கல, நம்மளை மட்டும் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 வாட்டி நடந்திருக்கு எனக்கு. ஸோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்லுங்க brother. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், நிறைய போலீஸோட சுற்றிட்டு இருக்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் வந்து நான் அசிஸ்டன்ட் இருந்தப்போ வடபள்ளியில் டீ குடிக்கிறதுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 2 மணி நடந்து போயிடுவோம். அப்போது போலீஸ் ஜீப்பில் வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லி என்னை ஏற்றிட்டு போயிட்டாங்க. என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து ஏற்று போனால் நைட்டு ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போது சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டுங்கன்னா. இல்லை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு. அப்போ என்னென்னா அந்த ஒரு பெட்டிகேஸ் போகிறதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அவங்களுக்கு அது டார்கெட் மாதிரி 80 கம்பெனியில் இருக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நிறைய டார்கெட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து உங்க 3 பேருக்கு ஒரு டாஸ்க், ஒரு நாள் வந்து நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு விஷ் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ ஒரு நாள் நீங்க ஒரு IPS ஆஃபீஸர் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தான் வந்து சொல்லணும். நீங்களே சொல்லுங்க brother. ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் திடீர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் முதல் ஒரு நாள் IPS ஆஃபீஸர் நீங்க. ஒரு நாள் போலீஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த போலீஸ் வேலை என்னங்கிறத இப்போ நான் என்ன படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி என்னோடய வேலை என்னங்கிற கிளாரிட்டி வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்பேன். ஆக்சுவலி என்னோடய வேலை என்ன, நான் போலீஸாக ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக என்னோடய வேலை என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போது எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியும்ல. இப்போ ஒரு டீச்சர்னால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், ஒரு சயின்டிஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் போலீஸோடைய முழு வேலையை, இந்த போலீஸ் வந்து ஒரு சிஸ்டம் கீழே தான் இயங்குது. இது இவரால் எதையுமே செயல்பட முடியாது. பட் நமக்குள்ளே இருக்க அதிகாரம் என்னங்கிறதோட பவர் என்ன, நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும், ஒரு லிமிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹைடாக இருக்குது. அதனால தான் யாராலையுமே சுதந்திரமாக செயல்பட முடியலன்றது என்னோட ஒரு விஷயம். யூனியன் இல்லை. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். எதுக்கு இருக்கிறீங்க இவங்கள்ட்ட பற்றி இல்ல அப்படியே எல்லாமே வருது. ஓகே, நீங்க சொல்லுங்க மேம். ஒரு நாள் IPS ஆஃபீஸர் ஆயிடுவீங்க. IPS. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த ஜாப் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஐ ஃபீல் லைக் எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் எனக்கு தோணுது. ரோட்ஸ் ஆர் வெரி கேஆட்டிக் இந்த மெட்ரோ வேலை இதனால. ஸோ மேபி ரோட் சேஃப்டி, ரோட் அவேர்னஸ் அந்த ரிலேட்டடாக ஏதாவது பண்ண ட்ரை ஓ, நீங்க IAS பண்ண வேண்டிய வேலையை பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கு IPS என்னன்னு கேட்டேன். ஸோ IPS வெரி பேட். ப்ளீஸ் வேலை என்னது? போலீஸ் தான். சட்டம் ஒழுங்கு. So what is the IAS? இதுமே சட்டமும் நீதியும் வேற நீங்க பண்ணிருக்கீங்க. What is IPS? I mean Indian Police Service. நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன். அப்படி கிடையாது. இப்போ ரோடு வந்து ஒரு கமிஷனரோட அதிகாரம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா இந்த ரோடு முன்னாடி மாதிரி ரோடா இல்ல, இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரால் அகற்ற முடியும். சார் நாளைக்கு நீங்க குரூப் எழுதுங்க, பாஸ் ஆயிடுவீங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். பட் அதை அவங்க செய்யணும், செய்யலாம். சட்டம் ஒழுங்கு கேடு விளைக்க வைக்கிற மாதிரி என்ன விஷயங்களையுமே அவங்க வந்து அது அவங்க போய் கேள்வி கேட்கறது அதிகாரம் இருக்கு. சூப்பர் மேம். பட் இனியும் வந்து அது நல்ல ஒரு பாயிண்ட் தான். ரோட்ஸ் வந்து நிச்சயமா சரி பண்ணப்படும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இன்சார்ஜ் கொடுத்தாச்சு, யூனிஃபார்ம் எல்லாம் போட்டீங்க. ஃபீமேல்ஸோட சேஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே. மீன் டைம் இந்த லஞ்சம் எல்லாம் வாங்குவாங்கல்ல, இப்போ இந்த விஷயமே, இப்போ இந்த ஹெல்மெட் விஷயமே லைக் எல்லாருமே ஈக்குவலாக பண்ணணும். ரொம்ப லத்தாஜிக்காக இல்லாமல் இருக்கிறது. போலீஸ் ஸ்டோரிக்குள்ள வரோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத என்ன விஷயம் இந்த சீரீஸ்ல நீங்க கத்துக்கிட்டீங்க? இல்லை, அந்த போலீஸ் அட்மாஸ்பியர்ல எங்களுக்கு பெருசாக ஷூட் இல்லை. எங்களுக்கு தனியாக இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல தான் இருந்தார் சார். நீங்க சொன்ன இந்த ரிசர்ச் இருக்கு இல்லையா, இதுல நீங்க ஆச்சரியம் அளிக்கக்கூடிய மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்தது உங்களுக்கு? இல்லை, அதுதான் பிரதர். எல்லாமே இந்த கதையை உருவானது காரணமே அவங்க மேலே இருக்க ஆச்சரியம் தான். எனக்கு போலீஸை பற்றின இமேஜ் வேறு. ரொம்ப நாள் முன்னாடி அவங்க போலீஸை பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட இமேஜ் வேறு. என்ன இந்த வாரண்ட்டை பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கொலைகேஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கொள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு டிஎஸ்டி காணாலும் 2 பவுன் நகை காணாலும் சரி, அவங்களோட அப்ரோச் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்கள வந்து ரொம்ப சீரியஸாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதோட உழைப்பு ஒன்று தான். ஓகே. ஒரு திருடனா அந்த திருட பெரிய திருடாலும் சின்ன திருடனா இருந்தாலும் அந்த டைம் டூரேஷனே எடுத்துக்கிறதுனா அவங்களோட எஃபர்ட் வந்து இதுக்கு இவ்வளோதான் போட்டால் போதும், அதுக்கு அவ்வளோ போடுறோம் அப்படின்றதுலாம் கிடையாது. ரெண்டையுமே அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரெண்டையுமே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மள என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஎஸ்டி தானே அப்படின்னு. பட் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. அவங்களுக்கு ப்ரெஷரில் பிரச்சனை இல்லை, ரியாலிட்டி மோர் ரியாலிட்டி அவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க.
வர்றவங்கள்ட்ட எதுக்குங்க என்னை போய் கோர்ட்டில் போட்டு கேஸை போட்டு உள்ளே போய் அங்கே போய் கோர்ட்டில் நீங்கள் அலையணும் இதெல்லாம் இந்த விஜய் சொல்றது அதோட வக்கீல் ஃபீஸ் அதிகமா வக்கீல் ஃபீஸ் அதிகம். அது மாதிரி 20,000 ரூபா வண்டியை நீங்கள் 40,000 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை எனக்கு வேணும்னா அதுக்கு சின்சர். இப்போ ரீசெண்டாக என் கோடைட்டோட வண்டி காண போச்சு, இப்போ டப்பிங் போயிட்டு இருக்கு போன மாதம். ஆனால் அந்த வண்டியை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எஃப்ஐஆர் போட்டாங்க. ரொம்ப சின்சியராக ரொம்ப சீரியஸாக அந்த வண்டியை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய மெட்ராஸில் அதை வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நீங்க 3 பேருமே வந்து இந்த போட்டியில பங்கு பெற போறீங்க. ஏதாவது ஒரு வேர்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க சொல்லும் போது அடுத்த வேர்டு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரண்ட் சொல்றீங்கன்னா அடுத்து போலீஸ் சம்பந்தப்பட்ட ஆப்ஜெக்டா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், இல்ல பீப்புளா இருக்கலாம். இது எது வேணா நீங்க வந்து சொல்லலாம். பட் ஆனா இது போலீஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். யாரு சொல்லாம விட்டுட்டீங்களோ அவங்க அவுட்டு. உங்களுக்கு ஒன்றுக்கும் ரவுண்டு ஒரு ஆளா வருவோம். நீங்கள் சொல்ல உங்களுக்கு வேர்டு வரல அப்படின்னா நீங்க அவுட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாரண்ட் நீங்க என்ன சொல்லலாம், கோர்ட்னு சொல்லலாம். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்த இன்னொருத்தர் போலீஸ் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் டு போலீஸ். ஓகேவா? இதுல கடைசியா யார் நிக்கிறாருன்றத நம்ம பார்ப்போம். நான் உங்க இருந்து ஆரம்பிக்க வருவேன். நீங்க சொல்லுங்க. கமிஷனர், கான்ஸ்டபிள், லத்தி, சூப்பர், ஜெயில், போலீஸ் ஷூ, ஃப்ராட்ஸ், ராபரி, கொலை கொலை. ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க. கேஸ் ஷீட், சூப்பர். எஃப்ஐஆர், அவங்க சொல்றேன் பரவாயில்ல. இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், வேற ஒன்று சொல்லுங்க. கமிஷனர் முடிச்சாச்சுல. ஹேண்ட்கஃப். சூப்பர் சார். நைஸ். லாயர், இந்த கோட்டைக்கரப்பு சாமி இந்த நேம் பேட்ஜ், நேம் பேட்ஜ். சங்கிலி, சங்கிலி. வாட் சங்கிலி? சங்கிலி கட்டி அடிப்பாங்க ஒரு சில. ஓ, ரோப்பு. ரோப்பு கிடையாது, அதுதான் இந்த ஹேண்ட் கப்பே கொஞ்சம் நீளமா சங்கிலி வச்சு கட்டி போட்டுருப்பாங்களா? இல்ல, ஆமா தானே. எக்ஸிகியூஷன். ஓகே. வாரண்ட். சூப்பர் சார். கேஸ், கேஸ் ஃபைல். நான் சொல்லிட்டாங்க. ஓகே, சரி போதும். முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே, எல்லாருமே நல்லா பரவாயில்ல. அந்த ப்ரோல இருக்கீங்க இந்த வெப் சீரிஸ் முடிஞ்ச இதுல இருந்துட்டு. அண்ட் இதுல ஏதாவது பார்ட் 2 வெர்ஷன் 2 ஏதாவது வரப்போதா? இருக்கு. வாரண்ட் 2 இருக்கு, விலங்கு 2 இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நடத்துறோம். இந்த ரோலுக்கு நீங்க செலக்ட் ஆகணும்னே உடனே உங்க மைண்ட்ல தோணுன ஒரு விஷயம் என்ன? ஹாப்பி. உங்க ரோலை பத்தி ஒரே வேர்டு. காம். இந்த கேரக்டர் உங்க ரியல் லைஃப்ல ஆப்போசிட்டா இல்ல மேட்ச் ஆகும்? சிமிலர் தான், கொஞ்சம் சிமிலர். ஃபர்ஸ்ட் டே ஆன் செட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா இல்ல டிஸ்டன்ஸா? ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லி. ஓகே. டைரக்டர் ஸ்ட்ரிக்ட்டா ஃப்ரெண்ட்லியா? ஃப்ரெண்ட்லி. யாருக்கு ரொம்ப பாண்டிங்கா இருப்பீங்க செட்ல? அவங்க அசிஸ்டன்ட். அவங்க யாரு கூட இல்ல. ஓகே. செட்ல யார் வந்து ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருப்பா, ஆனா வந்து அவர் ரொம்ப நாட்டி? சுலைமான். யாரு? ஒரு கோ-டைரக்டர். பட் அவர் அமைதியாலாம் இருக்க மாட்டார். ஓகே. பட் யார் வந்து பயங்கர வயலண்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஒரு சாஃப்ட் டம்மி பீஸ்? டைரக்டர். டைரக்டர் நான் இல்ல. லைக் நாட் டம்மி பீஸ் மாதிரி, ரொம்ப காமான பர்சன். ஓகே. நான் டைரக்டர் இல்ல, டைரக்டர் அல்ல, வேற டைரக்டர். இந்த டைரக்டர் சார் யார் அதிகமா ரீடேக்ஸ் எடுப்பா? எனக்கு காம்பினேஷன் இருந்த ஆர்டிஸ்ட்ல நான் தான். எனக்கு இந்த டைலாக் மறந்துட்டு ஆனா கான்ஃபிடென்ட்டா மறக்காத மாதிரி இருந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, அது எப்படி இருக்க முடியும்? நாமளே போய் சொல்லணும், இல்ல வேறட்டே கேடுங்க அப்படின்னு அவங்களே பார்க்காம. ஓகே, சூப்பர், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் என்ன கேட்க போறேன் பாத்தீங்கன்னா, ஒரு சில ஹீரோஸோட பேர் சொல்லுவேன். உங்களுக்கு டக்குன்னு மனசுல தோன்ற அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லணும். ஓகேவா? நான் அந்த 3 பேர்ட்டையும் கேட்பேன். அந்த ஹீரோடைய பதில நீங்க 3 பேரையும் சொல்லணும். 3 பேத்துக்கும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. அதுக்கு தான் நான் 3 பேர்ட்டையும் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் யார்ட்ட இந்த நான் உங்ககிட்ட தான் இருக்கேன். அஜித் சார். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஹம்பிள். என்ன இது பெருசா இருக்கும் போல அஜித் சார். கிரேட் ஆக்டர். விஜய் சார். சிஎம். கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ். கிரேட். சார்மிங். உதயநிதி. அதே கான்ஃபிடன்ஸ். உதயநிதி. ஃபனி. லைக் எனக்கு அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சாதாரணம் சாரோட பண்ணிருப்பாரு. அவர் ஒரு மாதிரி மல்டி டாஸ்கர். நீங்க உதய சார்ட்ட டைரக்டா போற டிக்கெட் கேட்டீங்களா? அப்படியா? ஐபிஎல் டிக்கெட்லாம் கேட்டீங்களா? இல்ல, நம்ம அண்ணன்
அது அவர் வந்து சும்மா ஐபிஎல் டிக்கெட் நான் அங்கே வாங்குவேங்கிற என்னன்னா அந்த கலைஞர் ஸ்டேடியம் வந்து அவங்க டிக்கெட்ஸ் இருக்கும். நம்ம ப்ரொடியூசர் வந்து ஆகாஷ் தான் அடுத்த படம் ப்ரொடியூசர். ஸோ டிக்கெட்ஸ் அவங்களுக்கு வரப்போ எனக்கு எல்லா மேட்ச்சுக்கும் ஒரு 2 டிக்கெட் வரும். என் பேர் எழுதிருக்காங்க எப்பயுமே எனக்கு ஒரு 2 டிக்கெட் அப்படின்னு வரும். அது வந்து யாருக்குமே டிக்கெட் கிடைக்காது, எனக்கு டிக்கெட் கிடைக்கணும். உடனே அவர் வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிட்டேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. அப்புறம் உங்ககிட்ட டிக்கெட் கேட்க நிறைய பேர் வந்துருவாங்க நினைக்கிறேன். கௌதம் மேனன் சார். கௌதம் மேனன் வந்து அதான் நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். எல்லா ஹீரோவையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு ஆள் இருந்தார் அப்படின்னா அது அவர் தான். கார்த்திக் கண்பு அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா கேரக்டரோட ஹீரோவையும் எடுத்து ஒரே ஆளா பார்க்கணும்னா அது கௌதம் மேனன். காம் ஜென்டில்மேன். சூப்பர். எஸ்டிஆர். அண்ணன், அசமான அண்ணன், பயங்கர லவபுளான ஒரு பர்சன். அவருக்கு ஒரு இமேஜ் வெளியே அஸ்டனேட்டாக இருந்து போகிறப்போ ஒரு இமேஜ் சொல்லுவாங்களே, அந்த இமேஜுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஆள், கலாச்சிக்கிட்டே இருப்பார் செட்டில். நீங்கள் திரும்ப என்ன பேசினாலும் அதை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்காம நம்ம எப்படி கலாச்சமோ அதே மாதிரி கலாச்சாரம் அவர் அதை ரிசீவ் பண்ணுவார். சர்ப்ரைஸான ஒரு ஆள், ஒரு மகா நடிகன். அதுக்கு தான் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் நினைக்கிறேன். மல்டி டேலண்டட், சென்சிபிள். லாஸ்ட் தனுஷ். பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். நான் என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மர். எக்ஸலன்ட் பர்ஃபார்மர். சரியான ஆக்டிங். ஒரு அஸ் டைரக்டரா என்னடா இப்படி ஒரு மனுஷன் நடிக்கிறது அப்படி இருக்கும். நீங்க சொல்லுங்க. சேம் லைக் மல்டி டேலண்டட் அண்ட் இஸ் அ பெர்ஃபார்மர்ஸ். ஆடுறாரு பாடுறாரு எல்லாமே. எஸ். கிரேட் ஆக்டர். ஓகே, சூப்பர். அண்ட் ஒரு மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஃபீல் கொடுப்பேன். ஓகே, இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து ஒரு 3 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு செலிபிரிட்டிக்கு மட்டும் கால் பண்ணணும். ஆனா அதாவது இப்போ கால் பண்ண சொல்லலை, ஒருவேளை நீங்க கால் பண்ணி அவங்க கூப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், யாரை நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் செக்ஸ்ல தான் நீங்க வந்து கூப்பிடணும். ஓகேவா? சரியா? இதுதான் வந்து கேமு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டக்குன்னு லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்க, யாருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணுவீங்க? அதாவது லிஃப்ட்ல மாட்டிட்டா லிஃப்ட்ல மாட்டி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் தான் பண்ணணும், செலிபிரிட்டி தான் பண்ணணும். செலிபிரிட்டி பண்ணணும், ஆப்போசிட் ஜெண்டர். ஆமா, நமக்கு ஆப்போசிட் ஜெண்டர். ஐஷுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க மேம். ஆப்போசிட்டே கேட்டனால சொல்றேன். ஓகே ஓகே. இல்லனா அவனா வரவே மாட்டான், கேரளால இருப்பான். அப்புறம் அதுக்கு என்ன பிரசாந்த் இப்போ என்ன பண்றதுன்னு கேட்பாங்க என்கிட்ட. ஓகே, நீங்க வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போகணும், யாருக்காவது கால் பண்ணணும், யாருக்கு பண்ணுவீங்க? செலிபிரிட்டில வந்து அந்த செலிபிரிட்டி எங்க ஃப்ரெண்டா தான் இருக்கணுமா? இல்ல யார் வேணா இருக்கலாம். அப்படி வெக்கேஷன், ஜாலியா ஒரு ஹாலிடே டூர். someone who's well traveled, யாராச்சும் ஏதாவது celebrity who's well traveled, maybe I don't know, ஆடம் சாண்ட்லர். தமிழ்ல தான் தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும். எங்க ஃபேன்ஸ்லாம் அவங்க ஃபேன்ஸ் பார்க்க இல்ல இந்த மாதிரி யாராச்சும் ஆடம் சாண்ட்லர் or like மேத்யூ மெக்கானஹே அந்த மாதிரி யாராச்சும். ஓகே ஓகே. யாரே தெரியல அப்படினா அப்படி இல்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படி இல்ல ஹாலிவுட் ஆக்டர்ஸ். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்துட்டு டக்குன்னு வெளியில் நிக்கிறீங்க, லிஃப்ட் கேட்கணும். ஸோ கால் பண்ணி வண்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்றீங்க. சிவகார்த்திகேயன். நான் உங்க ஃபேன்ன்றதுனால சும்மா ஃபன்னியா சொல்றேன். சூப்பர், வெரி நைஸ். எல்லாரும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அண்ட் இவங்க 2 பேர் பத்தி நீங்க சொல்லுங்க. ஆன் ஸ்கிரீன் எப்படி, ஆஃப் ஸ்கிரீன் எப்படி? என்ன 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மர். எந்த விதமான இப்போ ஹீரோயின்ஸ் தான் ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, வெளியே வந்து பேசுகிறப்போ பேசுவாங்கல்ல, அப்படி 2 பேருமே இல்லை. என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிக்க வச்சாங்க 2 பேருமே. ஏதாவது தெரியலனா கூட நான் அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க, பட் என்ன தான் டைரக்ட் பண்ணியிருந்தாலுமே நடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேருமே அது எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வேறு யாராவது இருந்தால் கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. ஸோ இவங்க 2 பேருமே அதில் குட். எந்த விதத்துலையுமே அவங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. செட்டுக்கு வெளியவும் இல்லை லேட் ஆகும், மேக்கப் பண்ண லேட் ஆகும், காஸ்டியூம் சேஞ்ச் ஆக லேட் ஆகும் அப்படின்றது கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நடிக்கிறப்பயுமே நிறையா டேக் வாங்காமல் ரொம்ப நம்மளை படுத்தாமல் அதுலேயும் அவங்க வந்து ரொம்ப, ஏன்னா இப்போ நான் நடிக்கிறப்போ இப்போ அவங்க தப்பு பண்ணி திரும்ப 1 more வாங்கினாலுமே திரும்ப நானும் நடிக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வரதே பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ
அது எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் இங்கேயுமே கம்ஃபர்டபுளாக நான் இருக்கேன். சூப்பர். நீங்க சொல்லுங்க சார், ஆன் ஸ்கிரீன் எப்படி, ஆஃப் ஸ்கிரீன் எப்படி? இப்ப இருக்காரு அதே மாதிரி தானே? பெருசா வித்தியாசம் தெரியாது. அவர் ஆக்டிங்குமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஆஃப் ஸ்க்ரீன்ல ஆக்சுவலி ஏன்னா அவர் நடிக்க தெரியாது. அப்படி சொல்லல நானு. ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து லைக் ரொம்ப கேரிங், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாரு. ரொம்ப ஜாலியான பர்சன், ரொம்ப ஜோவியலான பர்சன். சாக்லேட் பாய் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படியா? சாக்லேட் பாய் அந்த மாதிரிலாம் யார்கிட்டயும் அவர் பிஹேவ் பண்ணது இல்லை. அந்த பொண்ணு தெரியாம சாக்லேட் பாய் தான் சொல்றேன். அந்த பொண்ணு இவங்க இப்ப என்ன சொன்னாங்களோ, நினைக்கிறேன் இவங்க என்ன சொன்னாங்களோ அதை வேற வேர்டுல போட்டு சொன்னாங்க. அப்படியா? சரி. Okay, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஏன் பிடிக்குன்னா, நான் இப்ப அவங்க சொன்னாங்க அது தப்பு இல்லையே. உங்களுக்கு இல்ல ப்ரோ. அது என்னன்னா, என்னை ஏன் பிடிக்கும்னா, நான் நல்லா பேசுவேன், நல்லா ஜாலியா பேசுவேன், நல்லா காமெடியா இருக்குங்கிறதுனால, அந்த இடம் ஜாலியா இருக்குங்கிறதுனால, அதனால அவங்க அதை அப்படி சொல்லிட்டாங்க. ஆன் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவல்ஸ் நான் என்னோட போர்ஷன் தவிர நடித்தது பார்க்கல. ஐ தாட் ஹி ஆக்டட் வெரி வெல், எஸ்பெஷலி ஃபார் அ டெபியூ ஆக்டர். அப்புறம் செட்டில் இட் வாஸ் வெரி நைஸை விட ஹீஸ் அண்ட் டிரெக்டர் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. அண்ட் டிரெக்டர் விக்னேஷ் சாரும் அவரோட ஃப்ரெண்டு தான். பட் ஹீ வாஸ் வெரி கிளியர் அபவுட் என் வேலை இங்கே நடிக்கிறது. அண்ட் ஹீ நெவர் ஓவர் ஸ்டெப்ட். ஒரு அந்த டைரெக்ஷன் வந்தா கூட அதை எதுவும் அதெல்லாம் பண்ணாம நம்ம வேலை இது த்ரூ அவுட் ஹீஸ் பின் ஐ திங்க் வெரி கிளியர் அபவுட் ஹிஸ் ஜாப். அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் he's very like she said comfortable, very easy to be around, very easy going. And namak edavadhu he gives you the feeling that namak edha irundhalum you can go tell him, and he and the comfort kodupaaru, not just for me, for everyone on set, anyone or I think even with his friends he'll be like that. So super sir. ஆனா கஷ்டம் இல்ல, கொஞ்சம் டைரக்டரா இருந்துட்டு அந்த ஒரு ஜோன்ல இருந்துட்டு நம்ம ஒரு டீலா பண்றோம், அந்த சைடு நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோன்லயே இருக்கு. கரெக்ட் தான். பட் நான் போகாமனா இல்ல, போவேன். அது என் ஃப்ரெண்டுங்கறனால வந்து பார்க்கல அப்படிங்க. சரி, அவங்க பார்க்கல அப்படிங்கறீங்க. இல்ல அப்படி இல்ல. சரி, என்ன முடிவு பண்ணோம் அந்த படம் ஆரம்பிக்கிறப்பா, இந்த படம் ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா பிரசாந்த் எடுத்தான்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த படம் அவன் தான் டைரக்ட் பண்ணிருந்தாலும் இந்த படம் ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, பிரசாந்த் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் நல்லா வரலன்னா பிரசாந்த் எடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம 2 படம் ஹிட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்ப நான் என்ன கிளியரா இருந்தேன்னா, செட்ல டைரக்டர் நான் அவன்கிட்ட நான் சொன்னேன், யார் என்ன சொன்னாலும் இந்த படம் நீ தான் எடுத்துன்ற நம்பிக்கை உனக்கு வரணும். அப்போ இதை நீ எடுக்கணும். இந்த படம் நாளைக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் இது உன்னோட தான் இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. பட் அஸ் கோ டைரக்டர் மாதிரி, இப்போ நான் இதில் நடிக்காட்டினாலும் இதில் நான் அவன் ஃப்ரெண்டாக இல்லைன்னா அஸ் கோ டைரக்டர் மாதிரி, இப்போ வேற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் நான் போய் இந்த இடத்துல ஒரு தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குன்னா அது தப்பை நான் சொல்லுவேன். அதுவும் அவன் கரெக்டாக ரிசீவ் பண்ணி இல்லை கரெக்டு தான் அப்படி. பட் நான் ஓவர் ரியாக்ட் பண்ணி எனக்கு வர்ற விஷுவல தான் நீ எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து சொல்லிட்டு இருக்குடா வேணா உண்மை எடுத்துக்க, இல்லைன்னா அவன் பரவாயில்ல போயிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அஸ் ஆக்டராக நான் என்ன பண்ணுவோம், அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு அவனுக்கு என்ன மாதிரி நடிக்கணுமோ அப்படி கேட்டு நடிக்கிறது தான். இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை ஒரு 3 to 4 months. இன்னும் ஒன்றும் ஆகலை ப்ரோ, இன்னும் ஆகலை. இன்னும் இதுவே நல்லா இருக்கு தெரியுது. ஓகே, டயட்டிங்லாம் தனியா ஃபாலோ பண்றீங்க? ஆமா, அப்படிதான். எப்படி? ஓகே, அப்ப நெக்ஸ்ட் ரோல்ல இன்னும் வேற லெவல்ல பார்க்கலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சூப்பர். ஸோ ஆன் தி ஹோல் உங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா இந்த சீரிஸ் நல்ல ஒரு ஹிட் ஆகும் அப்படின்றது எந்த சந்தேகமே இல்லை. ட்ரெய்லர் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துட்டு நிச்சயமா அதுக்கான ஃபீட்பேக் தருவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.